ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தருணத்திலும் ஆண்டவர் என்னை ஒரு சிறு சாட்சியாக வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பெயர் ஷாத்தி டேனியல். 1 கொரிந்தியர் 10:31 திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவநாம மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த வசனமானது எப்பொழுதும் என்னை நினைவில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நாம மகிமைக்காகவே நாம் செய்ய வேண்டும் என்பது தூய ஆவியானவருடைய விருப்பம் என்பது நினைத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேரளம் பூர்வீகமாகவும் மலையாளம் தாய்மொழியாகவும் இருந்தாலும் ஆவிக்குரிய புத்தகங்கள் 3 புத்தகங்களை தமிழில் எழுதும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு நன்றி. எழுதுவது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அடங்கிய இந்த கையெழுத்து வேதாகம திட்டமானது எனக்கு என்னுடைய அருமை நண்பன், கர்த்தருக்குள் அருமை நண்பன் மற்றும் சகோதரனுமாகிய திரு வீர சுவாமிதாஸ் அவர்கள் மூலமாக இந்த தேவ திட்டமானது என்னை சந்தித்தது. அவரிடம் நான் இதை பற்றி பேசும்பொழுது அவர் எனக்கு இந்த எழுத வேண்டிய புஸ்தகத்தை அனுப்பி வைத்தார். இந்த புஸ்தகம் என் கைகளில் வந்து சேர்ந்தது. ஆனால் அதை நெருங்குவதற்கு எனக்கு ஒரு தேவ பயம் எனக்குள் வந்தது. என்னால் அதை நெருங்க முடியல. ஒரு பயம் எனக்குள், அதுக்கான தகுதி எனக்கு இருக்கோ, அதுக்கு நான் பாத்திரவதியோ அப்படி என்று நினைத்து நான் கொஞ்சம் பயந்தேன். அப்பொழுது சகோதரனிடம் இதை பற்றி பேசும் பொழுது, நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ணிக்கொண்டு இதை எழுதுங்கள் சிஸ்டர், உங்களை சாட்சியாக ஆண்டவர் வைப்பார், ஆண்டவர் நிறைய நன்மைகள் உங்களுக்கு செய்வார், நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி என்னை ஊக்குவித்து பலப்படுத்தினார். அதன்படியாக நான் ஜெபத்துடன் என் குடும்பத்துக்காக பொருத்தனை பண்ணிக்கொண்டு நான் இதை எழுத ஆரம்பித்தாலும் ஆவியானவர் என் குடும்பத்துக்காக அல்ல, முழு உலகத்துக்காகவே வேண்டுதல் செய்து இதை எழுத வேண்டும் என்று என்னை போதித்தார். அதன்படியாக இதை நான் எழுத ஆரம்பித்து 2 வருடங்கள் 67 நாட்கள் இந்த முழு வேதாகமத்தையும் எழுதி முடிக்கும்படியாக எனக்கு தேவைப்பட்டது. அத்தனை நாட்களிலும் எனக்கு வந்த அனுபவங்கள் சாட்சியாக சொல்ல வேண்டுமானால் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆவிக்குரிய மற்றும் சரீர பிரகாரமான பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலைகளையும் கர்த்தர் எனக்கு சாட்சியாக கொடுத்தார். முழுக்க பெதஸ்தாவின் அனுபவமாக எனக்கு இந்த முழு வேதாகமத்தை எழுதும் போது அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நான் உணர்ந்தேன். இந்த தூதனானவர் அந்த குளக்கரையில் அந்த குளத்தின் தண்ணீரை கலக்குகிறது போன்றதான பல காரியங்கள், பல சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதன் மூலமாக பல விடுதல்கள் ஆண்டவர் கர்த்தர்கள் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவர்கள், என் குடும்பத்தினர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நான் கூறுகிறேன். எந்த விஷயங்களுக்காக வேண்டுதல் செய்து பொருத்தனை பண்ணி நான் ஆண்டவரிடம் ஜெபித்து எழுதினேனோ அத்தனை காரியங்களும் கர்த்தர் எனக்கு நடத்தி கொண்டு, ஆண்டவர் எனக்கு அந்த வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் செய்கிறது அனைத்தும், அவர்களோட வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தும் நன்மைக்காகவே இருக்கும் என்று திருவசனம் நமக்கு போதிக்கிறது. அதே போல கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் மேல் நம்மளுடைய எல்லா பாதங்களையும் நம்ம வைத்து விட்டு நமக்காக இல்லாமல் பிறருக்காக நம்ம வேண்டுதல் செய்து பிறருக்காக நம்ம வாழும் பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுகிறார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். என் சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கும் நான் இந்த தேவ திட்டத்தில் பங்கு சேர்ந்து உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக செலவிடும்படியாக பரிந்துரைக்கிறேன். இது மிக மிக அனுபவபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு அனுபவம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் உணர வேண்டிய அனுபவம். ஆகவே கர்த்தருக்காக செலவிடுகிற ஒரு நிமிடமும் நமக்கு வீணாய் போகவே போகாது. நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அவருடைய வருகையில் நாம் ஒருபொழுதும் வெட்கப்படாத பிள்ளைகளாக அவருக்கு முன்பாக அவருடைய மாட்சியில் நாமளும் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி அளிப்பார். உங்கள் அனைவருடனும் கர்த்தர் இருப்பாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இச்சிறு சாட்சியையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.